அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரிய ஆன்மீகம் யூடியூப் சேனல். 29/10/2025 ஐப்பசி மாதத்தின் 12ஆம் நாள் புதன்கிழமையில் அஷ்டமி திருவோண விரதம் வரக்கூடிய இந்த நாள்ல அபிஜித் நட்சத்திர நேரமான இந்த 24 நிமிடங்களை தவறவிடாதீங்க. அபிஜித் நட்சத்திரம் மைத்ரேய முகூர்த்தம், சோடச கலை நேரம், செவ்வாய் ஹோரை நேரம். இந்த நேரம் எல்லாமே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் அப்படின்னு சொல்லப்படுது. இதை பற்றி நான் உங்களுக்கு நிறைய பதிவில் சொல்லியிருக்கேன். சித்தர்களும் முனிவர்களும் 1000 வருடங்கள் சாப்பிடாம இருந்து மலை மேலே, கடலுக்கு பக்கத்தில், அருவிக்கு பக்கத்தில், நீருக்குள்ள இது மாதிரிலாம் இருந்து தவம் பெற்றாங்க. அந்த தவத்தை சூட்சமமான இந்த நேரத்தில் பெற முடியும் அப்படிங்கிறத நமக்கு சொல்லியிருக்காங்க. அதுதான் இந்த நேரங்கள்லாம் அப்படிங்கிறத நான் ரொம்ப விளக்கமாக நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கேன். அதிலும் இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் பார்த்திங்கன்னா குடிசையில் இருப்பவரையும் குபேரனாக்கும் ஒரு அற்புதமான நேரம்னே சொல்லலாம். தீராத கடன் பிரச்சனையில் இருக்கிறவங்க, பொருளாதார ரீதியிலான பிரச்சனையில் இருக்கிறவங்க, தொழிலை அடுத்த நிலைக்கு கொண்டு போக முடியாமல் இருக்கிறவங்க இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்திக்கோங்க. நாளைய தினத்தில் இந்த நேரமானது மாலை பொழுதில் 5:18 இருந்து 5:42 வரைக்கும் இருக்குது. இந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறத தான் நாம் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு. அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டம். இந்த திட்டத்தின் மூலம் நிறைய ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உணவளிக்கும் பணியை செய்துட்டு இருக்கிறோம். உங்கள் கர்ம வினை தீர நீங்களும் இந்த திட்டத்தில் எங்களோடு இணைந்து உணவளிக்க முன்வாருங்கள். மேலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதற்கு பரிகாரங்கள் செய்து கொடுக்கப்படும். அதை பற்றிய தகவல் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. இந்த அற்புதமான நேரம் மாலை பொழுது நேரம், பிரதோஷ நேரமாகவும் இருக்குது. இந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தட்டு எடுத்துக்கோங்க. அந்த தட்டில் நவதானியங்கள் இருந்தால் நவதானியங்களை பரப்பிக்கோங்க, இல்லைன்னா பச்சை பயிரை பரப்பிக்கோங்க. பச்சை பயிரை பரப்பிட்டு அதன் மீது ஒரு அகல் விளக்கு வைத்து நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு வடக்கு திசையை நோக்கி தீபத்தை ஏற்றி வச்சு ஓம் கேசவாய நமக எனும் மந்திரத்தை 27 முறை சொல்லுங்க. சொல்லி முடிச்சுட்டு அந்த பச்சை பயிரை எடுத்து ஒரு சிறிய மூட்டையாக கட்டி மகாலட்சுமி தாயாருடைய படத்துக்கு முன்னாடி அல்லது குபேரனுடைய திருவுருவ படம் இருந்தால் அந்த படத்துக்கு முன்னாடி வச்சிருங்க. மறுநாள் எடுத்து அதை பசுவிற்கு தானமாக கொடுத்துருங்க. அவ்வளோதான். இந்த தீபத்தை நீங்கள் பொருத்தும் போது ஒரு டம்ளர் பால் அல்லது கல்கண்டை பிரசாதமாக வைங்க. குபேரனுடைய திருவுருவ படத்துக்கு, பெருமாளுடைய படத்துக்கு, மகாலட்சுமி தாயாருடைய படத்துக்கெல்லாம் துளசி மாலை சாற்றுங்க. நாளைய தினத்துல ஒரு 11 லட்டு வாங்கி வச்சுக்கோங்க. இந்த குறிப்பிட்ட தினத்துல லட்டை நீங்க தானமா கொடுத்தீங்கன்னா செல்வம் சேரும் அப்படின்னு சொல்லப்படுது. இது போன்ற நிறைய தகவல்கள் தொடர்ந்து நம்ம சேனல்ல வர இருக்கு. இப்ப நான் சொன்ன பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா வாட்ஸ்அப்ல கேளுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க. ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. மகா பெரியவா திருவடி பாதம் சரணம் சரணம். இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் நல்லதே நடக்கட்டும்.